குஜராத் மாநிலங்களவை தேர்தல் தேசிய அளவில் விவாதிக்கப்படும் அளவிற்கு முக்கியத்துவம் பெற காரணம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அகமது பட்டேல். தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியில் சோனியா, ராகுலுக்கு அடுத்தபடியாக செல்வாக்கு மிக்க மனிதராக அறியப்படுபவர் அகமது பட்டேல். குஜராத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 4 முறையும் மக்களவைக்கு 3 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அகமது பட்டேல். 1976ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது தொடங்கி மத்திய மாநில அரசியலில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தவர். நெருக்கடி நிலைக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்த போதும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அகமது பட்டேல். 1985ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நம்பிக்கைக்குரியவராக வட்டாரத்திற்குள் நுழைந்த அகமது பட்டேல் அதன் பிறகு தேசிய அரசியலில் காங்கிரஸ் கட்சியின் நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய இடத்தை பிடித்தார். தற்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகர் அந்தஸ்தை பெற்றிருக்கும் அகமது பட்டேல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பலமாக செயல்பட்டவர். கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் எல்லாம் அதனை தீர்க்கும் பொறுப்பினை ஏற்று திறம்பட செயல்பட்ட அகமது பட்டேல் தற்போது மாநிலங்களவை தேர்தலில் தோல்வியடையும் பட்சத்தில் அவரது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவாக அமையும்.